சீசன் 11ல் இப்போது மிகப்பெரிய அளவில் நிறையவே பார்த்தோன்னா எல்லோருமே நிக்கில் அவர்கள் வின் பண்ணதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இதோட என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, நிறைய பேர் சரண்ராஜ் வருவாங்க, அதுக்கப்புறம் இன்னும் வேறு யாராவது வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் நிக்கில் வந்துட்டார். சரண்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இப்போது ரன்னரப் ஆயிட்டேன் அப்படின்றதுக்காக அவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த அளவுக்கு மக்கள் கொடுத்துருக்குது, ஃபைனல் ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்னு அவர் சொல்லியிருந்தார். அதே போல் நிக்கில் வந்தால் என்ன, நான் வந்தால் என்ன, நிக்கில் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், யாரெல்லாம் ஃபைனல் மேடை ஏறுறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி இருக்கிற சூழலில் இப்போது நிக்கில் அவர்கள் முதல் முறையாக அரசியலிடையே பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு, இந்த சூப்பர் சிங்கர் சீசன் 11ல் நான் வெற்றி அடைஞ்சது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே போல் ஜட்ஜஸ்கள் இல்லை அப்படின்னா இந்த சூப்பர் சிங்கரே கிடையாது. அந்த அளவுக்கு எங்கே சரி பண்ணணுமோ அங்கே சரி பண்ணி, எங்கே எல்லாரையும் தூக்கி விடணுமோ அங்கே தூக்கி விட்டு மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ரொம்பவே பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணி அவங்கள நல்ல வழியில் கொண்டு வரது ஜட்ஜுகளால் மட்டும்தான் முடியும். இவங்க இல்லைன்னா இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியே கிடையாது அப்படின்னு நிக்கில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்காக இந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து ஆதரவு கொடுத்து என்னை ஜெயிக்க வச்ச அனைத்து உள்ளங்களுக்கும் முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்களுக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்காரு. அதற்கப்புறமாக என் கூட பாடின எல்லாருமே நல்ல பாடகர்கள் தான், எல்லாருமே வின்னர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமாக இப்போ அடுத்து தொடர்ந்து அவர் இன்னும் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் இப்போ இவர் வின் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அடுத்து இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அடுத்து சினிமாக்கள் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதா, இல்லை வேறு ஏதாவது அவர் பண்ண போகிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நிக்கில் அவர்கள் நிறைய ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் நிக்கில் அவர்கள் என்னுடைய ஃபியூச்சர் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.